குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப் தான் போகிறோம். லாங் ட்ராவல் கிடையாது, சும்மா சின்னதாக இங்கேருந்து அங்கே போகிறோம். இங்கேன்னா எங்கேன்னு கேட்காதீங்க, அங்கேன்னா எங்கேன்னு கேட்காதீங்க. சின்னதாக இங்கேருந்து அங்கே. வீட்லேயே அடைஞ்சு கிடக்காமல் சும்மா ஜாலியாக இப்படி போயிட்டு வந்தால் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கும். அதனால தான் ரெண்டு பக்கமும் எப்பொழுதுமே சூப்பராகவே இருக்கும். மரங்கள் நிறையா இருக்கனால பார்க்கறதுக்கு ரம்மியமாக இருக்கும். அதனால் நாங்கள் எப்பொழுதுமே இந்த வழியாக அடிக்கடி போயிட்டு வருவோம். கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த இடத்துல தான் பாருங்கள், அந்த சைடு இன்னும் கொஞ்சம் அந்த சைடு தான் மாமன்னன் படம் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட இடம் தான் இது. இந்த இடம் இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னாடி பாருங்க. இது ஏற்காடு ரோடு பாருங்க. ரெண்டு பக்கமும் சூப்பராக இருக்கும். எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க. சண்டேனால நிறைய ரஷ்ஷாக இருக்குது. ரெண்டு பக்கமும் பழங்கள்லாம் விற்கிறாங்க. ஸ்நாக்ஸ் பழங்கள் எல்லாம் நிறைய விற்பாங்க. இங்கேருந்து ஏற்காடு போகிறவங்க இங்கேருந்து தான் வாங்கிட்டு போவாங்க. ஏற்காட்லேயே போய் வாங்க மாட்டாங்க, ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும். அதனால் ஏற்காட்டில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் ரேட் டிவைஸ் பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் கம்மி விலையாக இருக்கும். அதனால தான் பாருங்கள், நம்ம முடிச்சுட்டு சும்மா அடிவார வரைக்கும் போயிட்டு நாங்கள் ஒரு மாலுக்கு வந்திருக்கோம். மாலில் பாருங்கள் செம கூட்டம். சண்டேனால செம கூட்டம். நிறைய ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்குது. நமக்கு வேணுங்கிற திங்ஸ் வாங்கிக்கலாம். வந்து கிட்ஸுக்கு வேணுங்கிறதும் நிறைய டாய்ஸு நிறைய இருக்குது. நமக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து செப்பல் அண்டு ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் வந்து நிறைய கிடைக்கிது. ஹேண்ட்பேக், இன்னும் ஷூஸ் அண்டு செப்பல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது. பேங்கிள்ஸ், நமக்கு கிளிப்ஸு எது வேணுமோ வாங்கிக்கலாம். கிட்ஸுக்கான கேம் ஜோன் தான் இந்த இடத்துல இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். கிட்ஸுக்கான இடம் தான் இதே பாருங்கள். நிறைய கேம்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் என்னென்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். டைம் பாஸுக்காக இங்கே நிறைய பேர் வந்துடுறாங்க. இந்த மால் பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஜென்ஸுங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இங்கே பாருங்கள். கிட்ஸுக்கான இடம் இது. பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் நிறையவே இங்கே கிடைக்கிது. இந்த இடம் வந்து ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு, அதனால தான் இவ்வளோ கூட்டம் இருக்குது. எப்பொழுதும் சண்டே ஆனால் இந்த இடத்துல ஈவெண்ட் நடக்கும், அதை தான் பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து நைட் டின்னருக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் சப்பாத்திக்கு வந்து பாலக் பன்னீர் தான் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு வந்து ஒரு வானல் வச்சு சுடு தண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பாலக் போட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம் அந்த சுடு தண்ணியிலே இருக்கட்டும். டிப் பண்ணிக்கலாம், வேக வைக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைக்கணும். ஆறிடுச்சு. நான் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிறேன். இதோட 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். இதுலேயே தண்ணி ஆல்ரெடி இருக்கும். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கணும், நைஸாக இருக்கணும். இப்போ வந்து நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கிறேன். வானல் வச்சு ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன்.
ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு 10-12 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்திக்கலாம். பூண்டு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஒரு வரமிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். கஸ்தூரி மேத்தி சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும். ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பெரிய தக்காளியை ஒன்று எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்திக்கலாம். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கிறேன். இது சின்ன ஸ்பூன்னால 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஆயில்லையே. தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும். பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச பாலக்கோடை விழுதை இதோடு கலந்துக்கலாம். நல்லா ஆயிலே ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து சாறு அரைச்ச தண்ணியை நம்ம இதோட ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி வேண்டாம், ஓரளவுக்கு இருந்தால் அது நல்லாயிருக்கும். தேவையானாலும் சால்ட்டு போட்டுக்கிறேன். எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். சால்ட்டு பத்தலை, இன்னும் கொஞ்சம் சால்ட்டு நான் போட்டுக்கிறேன். எல்லாமே நான் கலந்து விட்டுக்கலாம். சால்ட்டு நல்லா கரையிட்டும். இந்த ஸ்டேஜில் இன்னும் 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாட்டினா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு கூட ஒரு 10-12 எடுத்து மிக்சியில் நைஸாக அரைச்சி அது கூட கலந்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்டேஜில் வந்து நான் பன்னீர் வந்து 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்லேயே ரெடி பண்ண பன்னீர் தான். இதோட கலந்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி செய்யும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். நார்த் இண்டியன்ஸ்லாம் அதிகமாக இந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.